கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் முதலாவது தேவை காதல். விரும்பணும், அவங்கள நேசிக்கணும். கணவன் மனைவி எப்ப நேசிக்கணும்? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கிடையாது. எப்ப நேசிக்கணும்? கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு, ஹலாலாக மாறியதற்கு பிறகு அந்த கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி கணவனை நேசிக்க வேண்டும். அப்பதான் ஐ லவ் யூ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பகிரப்படணுமே தவிர வாட்ஸ்அப்ல அந்த ஹார்ட் எல்லாம் அதுக்கு பிறகுதான். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே செஞ்சா ஹராம். அந்த பெண் அந்நிய பெண் தான். திருமணமுடைய அகது நிறைவேறும் வரை அந்த பெண் அந்நிய பெண். எந்த வகையிலும் அந்த பெண்ணோடு தொடர்பு கொள்வதற்கு அனுமதி கிடையாது. காதல். இப்ப இந்த காதல் மலர வேண்டும் என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன தேவை? முதல் தேவை, கடைசி வரைக்கும் இந்த காதலோடு அன்போடு வாழணும்னு சொன்னா வார்த்தை, போர்டு ரொம்ப முக்கியமானது. ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் உரையாடப்படுகின்ற உரையாடல்கள் மிக முக்கியமானது. ஒரு மனைவியை பொறுத்தவரை, ஒரு பெண்ணை பொறுத்தவரை எப்போதுமே தன் கணவன் தன்னோடு அன்பாக பேச வேண்டும் என்று விரும்புவாள். எப்போதுமே தன் கணவன் தன்னைத்தான் முதல் ரேங்கில் வச்சிருக்கணும்னு நினைப்பார். வேற எந்த பெண்ணை பத்தியும் என் கணவன் என்கிட்ட வந்து பேசக்கூடாது. பேசினா என்ன நடக்கும்? நமக்கெல்லாம் தெரியும் என்ன நடக்கும். விரும்ப மாட்டா ஒரு பெண் இயற்கையாகவே. ஒரு பெண் எப்போதுமே கணவன் தன்னுடைய அழகை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவாள். நம்ம விரும்ப மாட்டோம். நம்ம அழகா இருக்கணும் எப்ப பார்த்தாலும் நம்ம மனைவி சொல்லணும் நம்ம விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். எப்போதுமே நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லணும்னு விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். ஆனா ஒரு பெண் எப்போதுமே தன் கணவன் தன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் 10 நிமிஷம் முன்னாடி தான் சொல்லியிருப்போம். அரை மணி நேரம் சொல்லலான்னு சொன்னா அடுத்து கேட்பாங்க ஏன் இதை சொல்லலன்னு சொல்லி. ஒரு பெண் இயற்கையாக அதை விரும்புவாள். ஒரு பெண் இயற்கையாக அதை நேசிப்பாள். ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு எம்முடைய ஆண்களில் பலர் தயங்குகிறார்கள். நல்ல வார்த்தைகளை கொண்டு மனைவியிடத்தில் பேசுதல், நல்ல வார்த்தைகளை கொண்டு மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துதல், அந்த மனைவியுடைய அழகை பற்றி புகழ்தல், இதுவெல்லாம் நடக்கும், நடக்கதான் செய்யும். எப்ப நடக்கும்? கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்தில் நடக்கும், கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துல நடக்கும். கல்யாணம் பண்ணி ஆபீஸ்க்கு அப்பதான் போயிருப்பார் ஒரு வாரம். அப்போ போன் வந்துச்சுன்னா அவர் எடுத்துட்டு வெளியே ஓடி வந்து பேசுற பேச்சு இருக்க 3 மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சாலும் பேசிட்டே இருப்பார். சமைக்கும் போது இவரே பேசிட்டே சமையலுக்கு உதவி செய்வார். 1 வருஷம் போகும், 2 வருஷம் போகும், ஆபீஸ்க்கு போவார், மனைவிட்ட இருந்து கால் வரும், போன் வரும், மதியம் என்னமா சமைக்கிறது, இப்பதானே வந்திருக்க, என்ன நோயின்னு கால் பண்ணிட்டு இருக்க வைம்பாங்க. இல்ல மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இப்ப இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் மனைவியிடத்திலே பேசப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் பாதிக்கும். ஒரு பெண்ணுடைய தன்மையை முதலிலே புரியணும். ஒரு பெண் அப்பதான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸை புகழ்ந்தே ஆகணும்னு நினைப்பாங்க. புகழலைன்னா அவங்க உள்ளம் காயப்படும். தன்னை எப்போதுமே தன் கணவன் தன்னை நேசிக்கிறான் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புவாள் அந்த பெண். தன்னை எப்போதுமே முதல் தரத்தில் வச்சிருக்கணும் அப்படின்னு அந்த பெண் விரும்புவாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை கவனியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய ரசூல் தங்களுடைய மனைவிமார்களிடத்தில் எப்படி பேசினார்கள் என்று கவனியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா, நீ எப்போது என் மீது பொருந்திருக்கிறாய்? எப்போ என் மேல கோவப்படாம இருக்க? எப்போ என் மேல கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் பேசுறாங்க தன் மனைவிட்ட. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு எப்படி தெரியாது? நான் எப்படி கோவமா இருக்கேன், நான் எப்போ உங்க மேல பொருத்தமா இருக்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, நீ என் மீது பொருத்தத்தோடு இருந்தால் நீ சொல்லுவாய், முஹம்மதின் இறைவனின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று. நீ என் மீது கோபத்தோடு இருந்தால் நீ சொல்லுவாய், இப்ராஹீமின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ். இன்னொரு உறவு பாருங்கள். ஒரு கணவன் மனைவியை புரிந்து வைத்திருக்கக்கூடிய விதம், மனைவி எதை விரும்புகிறாள், எதை கோபத்தோடு நினைக்கிறாள், எதை வெறுப்போடு நினைக்கிறாள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து வைத்திருந்த விதம் இந்த காதல் பரிமாறப்பட்டது, இந்த அன்பு பரிமாறப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் பரிமாறுவோமா? 40 வயசு 45 வயசா இருந்தாலும் ஐ லவ் யூன்னு சொல்றதுல தப்பு இல்லை. டார்லிங்னு மனைவியை கூப்பிடுறது தப்பு இல்லை. ஹனின்னு மனைவியை கூப்பிடுறது ஹராம் இல்லை. மனைவியை டியர்னு கூப்பிடுறது தப்பு இல்லை, ஹலால்.
உங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்தா என்ன, உங்களுடைய முடியில் எத்தனை நரைகள் வந்தால் என்ன, ஹலால் அது. இப்போ இன்னைக்கு போய் வாட்ஸ்அப்பில் ஐ லவ் யூன்னு நீங்கள் மனைவிக்கு மெசேஜ் அனுப்புங்க, அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, அவங்க ராங் நம்பர் நினச்சிருப்பாங்க, இது வரைக்கும் சொல்லல. அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஹலாலாக வாழ்வதற்கு எமக்கு வழிகளை கொடுத்தும் மகிழ்ச்சியை நம்ம வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கோம். மனைவியை நீங்க ராணி மாதிரி வச்சீங்கன்னா 40 வயசு வரைக்கும் நீங்க ராஜா மாதிரி இருப்பீங்க. மனைவியை நீங்க ஒரு சாதாரண ஒரு பெண் மாதிரி வச்சீங்கன்னா நீங்க தெருல போற மாதிரி தான் இருப்பீங்க. அப்படிதான் நீங்க கவனிச்சா அவங்க கவனிப்பாங்க. அதுதான் பெண்ணுடைய இயல்பு. அங்க கொடுத்தாதான் திருப்பி கிடைக்கும். ஒரு பெண் நீங்க கொடுங்க நான் தர்றேன்னு தான் சொல்லுவாங்க ஹலாலான முறையில். அப்படித்தான் ஒரு பெண் விரும்புவாள், அப்படித்தான் ஒரு பெண் ஆசைப்படுவாள். காதல் முதலாவது அந்த உறவில் அமைந்தால் அந்த உறவு மகிழ்ச்சியாக இருக்கும். இரண்டாவது, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு மிக முக்கியமாக கொடுக்க வேண்டியது இன்றைய காலத்திலே கொடுக்க மறப்பது நேரம். குடும்ப வாழ்க்கையில பெரும்பான்மையான மக்கள் நேரம் கொடுக்கிறதே இல்லை. குறிப்பா இந்த வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை சொல்றேன். இல்ல மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, மனைவியை பிரிஞ்சு எத்தனை வருஷம் இருந்தேன்னு சொன்னா அவார்டு கொடுத்தரலாம். அவருக்கு 4 வருஷம் ஆச்சு ஊருக்கு போய், 5 வருஷம் ஆச்சு ஊருக்கு போய், 3 பிள்ளை இருக்குது, அதை பார்த்துட்டு மனைவி உட்கார்ந்து இருக்காங்கிறாங்க. இதுவெல்லாம் ஹலாலான வாழ்க்கையா? இதுவெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய வாழ்க்கையா? ஒரு இயற்கையான ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு இயற்கையாக என்ன தேவை இருக்கிறது என்று தெரியாது? அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலாலாக வாழ்வதற்கு வழி கொடுத்தும் செல்வம் என்ற ஒரே காரணத்திற்காக இப்படி ஹலாலாக வாழாமல் பலர் ஹராமிலே தங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்கைப்ல உட்கார்ந்து பேசுறாங்க. சமூகத்திலே சொல்லப்பட வேண்டும் இதெல்லாம். ஒரு வாட்ஸ்அப்லயோ ஸ்கைப்ல உட்கார்ந்து என்ன பேசுறாங்க? இரவுடைய நேரத்தில் நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் ஒரு போன் கால்ல உரையாடப்படுது. அந்த போன் கால் ரெக்கார்டு செய்யப்படுது. உங்களுக்கு தெரியுமா? அது எங்க ஸ்டோர் செய்யப்படுது தெரியுமா? ஸ்கைப்ல நீங்க பார்க்கறதெல்லாம், நீங்க கேட்கறதெல்லாம், உங்கள் மனைவியை நீங்க கேட்கக்கூடிய அந்த முறைகள் எல்லாம் எங்க ரெக்கார்டு செய்யப்படுது தெரியுமா? அதை யாரு வேணாலும் பார்க்கலாம், யாரு வேணாலும் கேட்கலாம். இந்த உலகத்தில் சர்வசாதாரணம். ஒரு ஆண் தவறான பழக்கத்திலே சர்வசாதாரணமாக, குறிப்பா சொல்லணும், மாஸ்டர்பேஷன் பழக்கத்துக்கு பலர் அடிமைங்க. இன்னைக்கு வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய பல வாலிபர்கள் திருமணம் முடிச்சு மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்து ஹலாலான முறையில் இச்சையை கழிக்க முடியாம இப்படி அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட செயல்கள் எல்லாம் அவர்களுக்கு சர்வசாதாரணமாக மாறிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். நேரம் மிக முக்கியமானது குடும்ப வாழ்வில். நேரம் கொடுக்கலையேன்னு மனைவி சொன்னா இவர் வாட்ஸ்அப் கணக்கு பார்த்துட்டு இருப்பாரு. காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸ் போனேன், 6 மணிக்கு தான் நான் திரும்பி வந்தேன். அதுக்கு பிறகு 7, 8, 9, 10 தூங்குற வரைக்கும் உன்னோட தானே இருந்தேன். 10 மணி நேரம் உனக்கு, 12 மணி நேரம் ஆஃபீஸ்க்கு, மீது உள்ளதால தூக்கம். ஏன் நேரம் கொடுக்கலன்னு சொல்ற? ஒரு பெண் இந்த நேரத்தை விரும்பல. நீங்க ஒரு 10 மணி நேரம் அவங்களோட இருக்கணும், 12 மணி நேரம் அவங்களோட இருக்கணும், அவங்களோட உட்கார்ந்து இருக்குங்கிற நேரத்தை விரும்பல. எந்த நேரத்தை விரும்புறாங்க? வீட்டில் உட்கார்ந்து இருந்தாலும் வாட்ஸ்அப்ல உட்கார்ந்து இருக்கீங்களே, வீட்டில் இருந்தாலும் போன் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, இந்த நேரம் அவங்களுக்கு வேணும். அந்த பெண்ணுக்கு தேவை அந்த பெண்ணின் மீது கவனம், அவ்வளவுதான். நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், நான் உன்னை பார்க்கிறேன், நான் உன்னை கவனிக்கிறேன், நீ தான் எனக்கு முக்கியம், மற்றதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு தெரியணும். அந்த பெண்ணுக்கு என்னை விட இவருக்கு போன் தாங்க முக்கியம்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்? குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குவா? அந்த பெண் சந்தோஷத்தை கொடுப்பாளா? இப்போ நேரம் குடும்ப வாழ்வில் மிக முக்கியமானது. இது இருந்தால்தான் மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் அமையும். குடும்பத்தோடு உட்கார்ந்து இஃப்தார் செய்யுங்க, குடும்பத்தோடு உட்கார்ந்து சஹர் செய்யுங்க, குடும்பத்தோடு ஒரு நாள் வெளியே போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்க. நீங்க எப்படி உங்க மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அப்படித்தான் அவங்க உங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களை ரோல் மாடலா எடுத்திருப்பாங்க. என்னுடைய வாப்பாக்கு என்னுடைய அம்மா தான் முதல் தரம், அது போல என்னுடைய மனைவிக்கு நான் தான் முதல் தரம் நினைப்பாங்க. நீங்க உங்களுடைய மனைவிய ஏதோ தேவைக்காக மட்டும் டீ எடுத்துட்டு வா, அல்லது காபி எடுத்துட்டு வா, அல்லது துணியை துவைச்சு போடு, அல்லது வீட்டுக்கு இந்த சமையலை செய்யன்னு சொல்லி ஒரு வேலைக்காரியாக மட்டும் பயன்படுத்தினால் உங்கள் பிள்ளை எப்படி பயன்படுத்துவாள் அவங்களுடைய மனைவியை? நீங்க தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியர், வேற யாரும் கிடையாது. வேற யார்கிட்ட போய் படிக்க போறாங்க அவங்க இந்த விஷயத்தை எல்லாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்ப்போம் பின்னால். மூன்றாவது, குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னா நம்பிக்கை இருக்கணும் கணவன் மனைவி மேல.
ஒரு மனைவி கணவனை முழுமையாக நம்பியே ஆக வேண்டும். ஒரு பெண்ணை கணவன் முழுமையாக நம்பியே ஆக வேண்டும் அவர்களுடைய மனைவியை. இந்த நம்பிக்கையில கொஞ்சம் குறைஞ்சாலும் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு உள்ள இந்த இணையதள கலாச்சாரத்தில் ஒரு கணவன் மனைவி இந்த இருவரும் எதை விரும்புறாங்க தெரியுமா? எங்கிட்ட எல்லாமே இவர் ஓப்பனா இருக்கணும்னு விரும்புறாங்க. எதையும் இவர் மறைச்சிடக்கூடாது. ஃபேஸ்புக்கில் யார் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கிறாங்கிற முதற்கொண்டு எனக்கு தெரியணும். எல்லாம் எனக்கு ஓப்பனா இருக்கணும். அதை தெரிவதற்காக எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவங்க செய்கிறார்கள். கணவனுக்கு தெரியாம போனை செக் பண்றது, மனைவிக்கு தெரியாம போனை செக் பண்றது, என்ன பழக்கம் இதெல்லாம்? உங்கள் மனைவியை வைத்துக் கொண்டு போனை கேட்டு பாருங்கள், சரியான விஷயம். ஆனால் மனைவி இல்லாத பொழுது போனை எடுத்து பார்த்தால் என்ன உள்ளத்தில் இருக்கு? உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. உங்கள் கணவன் இல்லாத பொழுது அவர்களுடைய போனை நீங்கள் ஒரு தவறான எண்ணத்தில் யாரோட பேசியிருக்காரு, யாரோட ஃபேஸ்புக்ல சாட் பண்ணியிருக்காரு, யாரோட வாட்ஸ்அப்ல சாட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்காக போனை திறந்தீங்கன்னா அந்த வாழ்க்கையா? இதுவெல்லாம் கணவன் மனைவியுடைய ஹலாலான வாழ்க்கையா? கணவன் இருக்கும் பொழுது போனை கேளுங்க, தவறு இல்லை. இப்படித்தான் ஒரு ஷேக்ட்ட வந்து ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறார். ஷேக், என்னுடைய மனைவி பகல்ல பார்த்தா அவளுடைய முகம் கொஞ்சம் தான் பிரைட்டா இருக்கு, ஆனா இரவுல போர்வைய என் மனைவி போட்டுட்டா அவளுடைய முகத்திலிருந்து அப்படி வெளிச்சம் எல்லாம் வெளியேறுது அப்படின்னாரு. அந்த ஷேக் சொன்னாரு, உங்க மனைவி உங்களுடைய போனை செக் பண்றாங்க, அந்த போனுடைய லைட் அதை மூலம் பாருங்க, அந்த போர்வையை திறந்துனாங்க. அப்படிதான் எனக்கு கலாச்சாரம் மாறிடுச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி நம்பிக்கை கணவன் மனைவி இடத்திலே பரிமாறப்பட வேண்டும். அப்படி கணவன் மனைவி நான் ஓப்பனா இருக்க தேவையில்லை. மனைவி என்னை பத்தி என்ன தெரியணும், அந்த பெண்ணுக்கு என்ன பத்தி என்ன தெரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் அந்த பெண் தானே, அவன் மனைவி தானே, அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமோ அதான் தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சா அதுவும் தப்பு தான். இன்னும் பல பேருக்கு நம்ம இடத்துல நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்குறோம்னு நம்ம மனைவிக்கு தெரியாது, மறைச்சு வச்சிருக்கோம். ஏன்? அதுல ஒரு காரணமும் இருக்கு. 2 பவுன் 4 பவுன் அடுத்த மாசம் மாறிடும். ஆனால் வெளிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்த முக்கியத்துவமே இல்லை. ஒரு மனைவிங்கிறவர் தன்னுடைய வாழ்க்கையில நெருக்கமானவள், தன் கஷ்டத்தையும் இன்பத்தையும் பகிர்வதற்கு நெருக்கமானவள் என்ற உறவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை நேரடியாக பார்க்கிறார்கள். ஹிராவுடைய குகையில் பார்த்தவுடன் பதட்டம் ஏற்பட்டு வகை இறங்கியதற்கு பிறகு யாரிடத்திலே ஓடுகிறார்கள்? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில். சொன்ன என்ன நடந்தது என்பதை அந்த போர்வையை போற்றி நிதானமானதற்கு பிறகு வெளிப்படுத்துகிறார்கள். இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி யாரை முதன்மையாக்குனாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவியை, தங்களுடைய கஷ்டத்துக்கு தீர்வு வீட்டில் இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை முதன்மை. நம்ம கஷ்டத்துக்கு தீர்வுனா நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவோம், வேற யாராவது நமக்கு தெரிஞ்சவங்கள தான் கால் பண்ணுவோம். மனைவியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நல்லதா இருக்கேன்னு விட்டுருவோம். மனைவியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லதாங்க இருக்கேனா அப்படின்னு விட்டுருவாங்க. இப்போ இந்த முதன்மை குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒவ்வொருவரும் ஆக்கப்படவில்லை என்றால் சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. அது உங்களுடைய உறவு, உங்களிடமிருந்து படைக்கப்பட்ட பெண் அவள், உங்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெண் அவள், அர்ப்பணித்த ஆணவன். இந்த உணர்வு இந்த இருவருக்கும் மத்தியிலே பகிரப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த முன்மாதிரி கணவன். தங்களுடைய மனைவிமார்களோடு அவர்களுக்கு இருந்த ரொமான்டிக் மாதிரி யாருக்கும் இருக்க முடியாது. ரொமான்ஸ் ஹராம் தான். ஹராமா? மனைவிமார்கள்ட்ட ரொமான்ஸ் இருக்கிறது ஹராமா ஹலாலா? ஹலால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரொமான்ஸ் என்ன தெரியுமா? இன்னைக்கு உது செஞ்சுட்டு மனைவி ஏதாவது துணியை கொடுக்க வருவாங்க, காசை கொடுக்க வருவாங்க, கைப்பிடிச்சுன்னா ஐயோ அஸ்தக்ஃபிருல்லாஹ் உது போயிருமேன்னு சொல்லி மறுபடியும் உது செய்வோம். தொட்டாத என்ன தொட்டாதம்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரொமான்ஸ் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் மனைவிகளை முத்தமிடாமல் செல்ல மாட்டார்கள். மனைவிகளை எத்தனை வக்துக்கு? 5 வக்துக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி மனைவியை கூப்பிட்டு ஒரு முத்தமிட்டு தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வார்கள். என்ன ஒரு முன்மாதிரி அன்பை வெளிப்படுத்துறதுல. வீட்டுக்கு போறீங்களா, கொஞ்சம் தூரத்தில் இருந்து
ஒரு கிஃப்ட், ஒரு ரோஸை வாங்கிட்டு போங்களேன், தப்பு இல்லையே. ரோஸை கொடுக்கறது தப்பு இல்லையே. ரோஸை கொடுத்து உன்னை நான் நேசிக்கிறேமா, அல்லாஹ் நம்மளுடைய நேசத்தை அதிகப்படுத்திட்டு சொல்றது தப்பு இல்லையே. அந்த பெண் எதை விரும்புகிறாளோ அதை ஒரு அன்பளிப்பாக அந்த பெண்ணுக்கு செய்வது தப்பு இல்லையே. இப்படி அன்பும் பாசமும் காதலாக அந்த குடும்பத்திலே வெளிப்படுத்தப்பட்டால் நிரந்தரமாக அந்த அன்பு அமையும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தங்கள் மனைவியை அதிகமாக நேசித்த நபித்தோழர்களில் ஒருவர். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வாகனத்தை நிப்பாட்டி இறங்கி ஆடைகள் எல்லாம் சரிப்படுத்துவாங்க. தங்களுடைய முகத்தை எல்லாம் தொடச்சு தலையெல்லாம் நல்ல சீவி உள்ள போவாங்க. சில சஹாபாக்கள் அதை பார்த்து சிரித்தார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத், என்ன செய்கிறாய்? போது சொன்னார்கள், எனக்காக அலங்கரித்து என்னுடைய மனைவி வீட்டிலே இருக்கும் பொழுது அவளுக்காக நான் அலங்கரிக்க கூடாதா? பல பேர் கேட்பாங்க, அதெல்லாம் அந்த காலத்து மனைவி, சஹாபிய பெண்களை சொல்றீங்க, இந்த காலத்துல எல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்ப எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுக்காக அலங்கரித்திருக்கும் பொழுது நாங்கள் அவர்களுக்காக அலங்கரிக்க கூடாதா என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா தன்னை அலங்கரித்து சொல்வார்கள். கணவன் மனைவிக்காக அலங்கரிப்பது, மனைவிக்காக கணவன் அலங்கரிப்பது, கணவனுக்காக மனைவி அலங்கரிப்பது, இந்த உறவு மகிழ்ச்சியாக அமையும். இவர்கள் இதை தொடரும் வரை. வீட்டுக்கு போகும்போது இரவுல போடுற ஆடையை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுனா என்னது? இன்னைக்கு முக்கியமா சொல்லப்படக்கூடிய விஷயம், சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கல்யாணமாகி பெண்களுக்கு குறிப்பா சொல்லியாகணும், 2-3 வருஷம் வரைக்கும் தான் தங்களுடைய உடல் அவங்க பாதுகாக்கிறாங்க. உடல் அழக 2 குழந்தை பிறந்துருச்சா உடல் அப்படியே விட்டுறாங்க. ஆண்களும் தான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தன்னுடைய உடம்பை ஃபிட்னஸா, பாடியை நல்லா ஷேப்பா வச்சிருக்காங்க, பொண்ணு கிடைக்கணும்னு சொல்லி. இன்னைக்கு அதான ட்ரெண்டு. நல்ல ஃபிட்னஸா இருந்தால் நல்ல பொண்ணு கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய உறவு 2-3 வருஷத்துக்கு பிறகு அவ்வளவுதான். அவர் தக்பீர் கேட்டா இங்க தான் நிற்கும் தராவிக்கு. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட உடல் அமைப்பு மாறுகிறது. இது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை. அது கணவன் தன்னுடைய உடல் அழகை பாதுகாக்க வேண்டும், மனைவி தன்னுடைய உடல் அழகை பாதுகாக்க வேண்டும். எத்தனை வருஷம் அந்த பெண்ணால் அந்த ஆணுக்கு ஹலாலான முறையில் இன்பத்தை கொடுக்க முடியுமோ அதுவரை தன்னுடைய உடலின் அழகை அந்த மனைவி பாதுகாத்தால் மகிழ்ச்சியா இருக்கலாம். அல்லது ஏமாற்றம் ஏற்பட்டு சில ஆண்டுகளிலேயே வேறு உறவை தேடி போகக்கூடிய அளவிற்கு இன்று பல ஆண்கள் மாறி வருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. நாளைக்கே போய் ஃபிட்னஸ் கிளப்ல அட்மிஷன் போட்டுருங்க. உண்மையான ஒரு அன்பிற்கு ஒரு அழகான நிகழ்வை படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது சஹாபாக்களுடைய வரலாற்றில். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி தோழர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நிகழ்வு நமக்கு தெரியும். இவங்களுக்கு யாரோட தோழமை அமைச்சு வச்சாங்க? அபூ தர்தாவோட ரலியல்லாஹு அன்ஹு சல்மான் அல் ஃபாரிசி, ஃபாரிஸ் நாட்டைச் சேர்ந்த சல்மான் அவர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்து வைத்தார்கள். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அபூ தர்தா அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. உம்மு தர்தா நிற்கிறாங்க அங்க. ஹிஜாபுடைய வசனம் இறங்குவதற்கு முன்னால், எப்படி நேரடியா பார்த்தாங்கன்னு கேட்போம்ல, இப்போ ஹிஜாபுடைய வசனம் இறங்குவதற்கு முன்னால் உம்மு தர்தாவை அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. உம்மு தர்தா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அவங்களுடைய தலைமுடி எல்லாம் கொஞ்சம் களைஞ்சிருக்கு. இப்போ கேட்குறாங்க உம்மு தர்தாவை பார்த்து, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் உங்களை அலங்கரிக்காம இருக்கீங்க? இப்போ சொன்னாங்க, அஹூக அபூ தர்தா லைஸ லஹு ஹாஜத்துன் ஃபித் துன்யா. அபூ தர்தாவுக்கு இந்த துன்யால என்ன தேவை இருக்கு? அவர் எப்பவுமே இபாதத்திலே வாழ்றாரு, அவருக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னாங்க. இப்போ சல்மான் அல் ஃபாரிசி எப்படியாவது அபூ தர்தாவுக்கு இதை உணர்த்தி ஆகணும்னு சொல்லி அந்த வீட்டில் தங்குறாங்க. உணவு வைக்கப்படுது சல்மான் அல் ஃபாரிசிக்கு முன்னாடி. அபூ தர்தா உள்ள வர்றாங்க. சல்மான் அல் ஃபாரிசி சொல்றாங்க அபூ தர்தாவை பார்த்து, அபூ தர்தா வாங்க சாப்பிடுவோம். அபூ தர்தா சொன்னாங்க, நான் நோன்பாளி, நஃபிலான நோன்பு தானே, விருந்தாளி வந்திருக்கேன், பரவாயில்லை, நோன்பு முடிங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்றாங்க. இரவுடைய நேரம் வருது. அபூ தர்தாவும் சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் தூங்க போறாங்க. சல்மான் அல் ஃபாரிசி தூங்கக்கூடிய நிலைமை வந்ததுக்கு பிறகு அபூ தர்தா எழுந்து தொழ ஆரம்பிச்சாங்க. முதல் இரவுடைய முதல் நேரத்திலேயே சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூ தர்தா கொஞ்சம் வாங்க, உட்காருங்க, தூங்குங்க. முதல் இரவுல வாங்கணும்னு அவசியம் இல்லை, தூங்க வச்சாங்க.
சல்மான் அல் ஃபாரிசி கொஞ்சம் கண்ணு மூடினதுக்கு பிறகு மறுபடியும் எழுந்து தொழ ஆரம்பிச்சாங்க. அபூ தர்தா தூங்குறீங்களா இல்லையா? தூங்க. கடைசி 3வது இரவு வந்துச்சு. அபூ தர்தாவை எழுப்புனாங்க சல்மான் அல் ஃபாரிசி, வாங்க இப்போ தொழுவோம், இதான் தொழுறதுக்கு சரியான நேரம், இப்போ தொழுவோம், இரவு முழுக்க தொழணும்னு இல்லையே. அப்போது சொன்னார்கள், அபூ தர்தா, உன்னுடைய ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன் நஃப்ஸுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. ஒவ்வொன்றின் கடமையையும் நீ கொடுத்தே ஆக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தாங்க சல்மான் அல் ஃபாரிசி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸதக சல்மான், சல்மான் உண்மையை சொன்னார். ஆமா, அவர் சொன்னது உண்மைதான். மனைவிக்கு கடமை இருக்கிறது, அதை அபூ தர்தா நிறைவேற்றியாக வேண்டும் அல்லாஹ்வுடைய கடமையோடு. என்ன ஒரு நீதமான மார்க்கம் பாருங்கள். அபூ தர்தா, உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 2 பேரும் சிறந்த கணவன் மனைவி. உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரும்பான்மையான பிரயாணங்கள் இருக்க ஆசைப்பட்டாங்க மார்க்க கல்விக்காக. 2 பேரும் இந்த தீனோடு தன்னை இணைத்துக் கொள்வதற்கு அவ்வளவு போராடினார்கள். சிறந்த கணவன் மனைவியாக அதற்கு பிறகு வாழ்ந்து காட்டினார்கள், கடமைகளை நிறைவேற்றி. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரண நேரம் வருகிறது. உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அபூ தர்தா அவர்களுடைய அருகில் இருக்கிறாங்க. அப்போ சொல்றாங்க அவங்களுடைய மரண நேரத்தில் தன்னுடைய கணவனை பார்த்து, என்னுடைய கணவரே, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில என்ன பெண் கேட்டு என்னுடைய வாப்பாட்ட போய் நின்னீங்க, நீங்க என் வாப்பா உங்களுக்கு என்ன திருமணம் முடிச்சு கொடுத்தாரு, அல்லாஹ் இடத்துல நான் துஆ செய்கிறேன், சொர்க்கத்தில் அல்லாஹ் எமக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லி, சொர்க்கத்திலையும் நம்ம கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்று அதற்காக உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். சொர்க்கத்தில் நான் உங்களுக்கு மனைவியா வரணும்னு ஆசைப்படுறேன். இந்த உலகத்தில் எப்படி இருந்தோமோ அது போல சொர்க்கத்திலையும் நீங்க என்னுடைய கரத்தை பிடிக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனைவி கணவனை புகழ்ச்சிக்காக அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு தெரியும். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணமானதற்கு பிறகு அந்த உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹாவை யார் பெண் கேட்டு வருகிறார்கள் தெரியுமா? ஒரு ஹலீஃபா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பெண் கேட்டு வர்றாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க, உண்மையான காதலை பாருங்கள், கணவனை அவர்கள் உண்மையாக நேசித்த விதத்தை பாருங்கள், வாழும் பொழுதும் மரணித்ததற்கு பிறகும் இல்லை, நான் ஒருபோதும் உங்களை இந்த துன்யாவில் நான் திருமணம் செய்ய முடியாது, அபூ தர்தாவை சொர்க்கத்திலே நான் திருமணம் செய்வதாக வாக்களித்து விட்டேன், இன்ஷா அல்லாஹ், அதற்காக நான் இந்த துன்யாவிலே உங்களோடு என்னால் இணைய முடியாது. ஒரு ஹலீஃபாக்கு சொல்லி அனுப்புறாங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு நேசம், என்ன ஒரு பாசம் பாருங்கள், என்ன ஒரு காதல் இது. இது வல்லவா எமக்கு முன்மாதிரி காதலாக முன்வைக்கப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு சினிமா நடிகைகளும் நடிகர்களும் ஒரு பணத்திற்காக காசுக்காக நடிக்கக்கூடிய நடிப்பு எமக்கு முன்மாதிரியா தெரியுது காதலுக்கு. இந்த மாதிரி வாழணும்பா அப்படின்னு அவங்கள முன்மாதிரியா காட்டுறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் மிக முக்கியமான அடுத்த தேவை மரியாதை, ரெஸ்பெக்ட். கணவன் மனைவியை மதிக்க வேண்டும், மனைவி கணவனை மதிக்க வேண்டும். கல்யாணமானதுல இருந்து மூத்தார வரைக்கும். ஆனா இன்னைக்கு 2 வருஷம் நல்ல கவனிப்பு, 3 வருஷம் நல்ல கவனிப்பு, 4வது வருஷம் இருக்கிறத சாப்பிட்டுட்டு படுத்துருங்க, அவ்வளவுதான். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இதான் நிலைமை. பெருநாளைக்கு கல்யாணம் முடிக்கிற முன்னாடியே 10 புடவை எடுத்து வச்சிருப்பாரு இவர். அடுத்த பெருநாளைக்கு நீ போடுறதுக்கு இப்பவே புடவை வாங்கி வச்சுட்டோமான்னு சொல்லி அவங்க மாமியாட்ட சொல்லுவாரு. உங்க மகளை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே 2 பெருநாளைக்கு புடவை என் வீட்டில் இருக்குன்னு சொல்லி. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு போன ரமதான்ல எடுத்த புடவை ஒரு தடவை தானே கட்டுனீங்க, அதே கட்டுங்க பரவாயில்ல அப்படின்ட்டு போயிடுவாரு. 3 வருஷம் 4 வருஷம் கழிஞ்சதுக்கு பிறகு மனைவி கணவன் இடத்திலே அப்படித்தான், கணவன் மனைவி இடத்திலே அப்படித்தான். இந்த மரியாதைகள் எல்லாம் கொஞ்ச நாள் தான், அல்லது ஒரு பயமா உருவாகிறது. அது யாருக்கு பயப்படுறாங்க இன்னைக்கு? யாருக்கு பயப்படுறாங்க? கணவன் மனைவிக்கு பயந்த காலம்லாம் மாறி போச்சு. இப்போ மனைவிக்கு கணவன் பயப்படுறாங்க. மனைவிக்கு பயப்படாதவங்க எல்லாம் எழுந்துருங்க, கையை உயர்த்துங்க, எழுந்துடக்கூடாது. மிஸ்ரில் இப்படிதான் ஒரு போட்டி நடந்துச்சான். கணவனுக்கு மனைவிக்கு பயப்படாத கணவர்கள் எல்லாம் இந்த லைன்ல வந்து நில்லுங்க, யாரு பயப்படுறாங்களோ அவங்க மட்டும், பயப்படுறவங்க எல்லாம் லைன்ல வாங்க, பயப்படாதவங்க எல்லாம் இன்னொரு லைன்ல நில்லுங்கன்னு சொல்லி
இப்போ அந்த அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாருமே மனைவிக்கு நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு ஒரு லைனில் வந்து நின்றுட்டாங்க. ஒத்துக்கிறோம், நாங்கள் நீ வீடியோ காமிச்சிடாதீங்க, அப்போ எங்கள் வீட்டுக்கு போனால் நிலைமை வேறு மாதிரி ஆயிரும், நாங்கள் நின்றுக்கிறோம் அப்படின்னு ஒரு லைனில் நின்றுட்டாங்க. நாங்கள் எல்லாம் பயப்படுற கூட்டம்னு சொல்லி ஒரே ஒரு ஆள் மட்டும் ஓரத்தில் நின்னாராம், பயப்படாத கூட்டத்தில். அந்த மக்கள்லாம் சொன்னாங்களாம், எவ்வளவு பெரிய வீணப்பாய, இந்த காலத்தில் இருந்தும் மனைவிக்கு பயப்படாமல் வாழ்றாரு ச அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டாங்க, உங்களுக்கு தாங்க அவார்டு, நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர். அவர் சொன்னாராம், என் மனைவி இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இங்கே நிற்க சொல்லி, அதனால தான் நிற்கிறேன்னு. இப்படித்தான் எனக்கு நிலைமை இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. கணவன் இந்த மரியாதையை சதா நேரமும் எதிர்பார்க்கிறான், பயத்தை அல்ல, பயந்து செய்யறதை இல்லை. ஆனா இன்னைக்கு இது இவனுக்கு வெளியே கிடைக்குது. 2 வருஷத்துக்கு பிறகு ஆபீஸ்க்கு டெய்லி போனா ரிசப்ஷனிஸ்ட் எழுந்து குட் மார்னிங் சார், எப்படி இருக்கீங்க சார், சாப்பிட்டீங்களா சார் கேட்குறாங்க. ஃப்ளைட்ல உட்கார்ந்த ஏர் ஹோஸ்டர், என்ன வேணும் உங்களுக்கு, தண்ணி வேணுமா அல்லது வேற ஏதாவது வேணுமா, சாப்பாடு வேணுமா, என்ன வேணும், நல்லா இருக்கீங்களா, ரிலாக்ஸா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா. ஒரு டீ கொட்டினா கூட இவர் பரவாயில்ல 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 பாரு. ஆனா மனைவி டீ கொட்டினா நடக்கிறது வேற. இப்படி அவர்களுடைய மரியாதை எல்லாம் வெளியில் கிடைக்கிறது. இந்த வெளியில கிடைக்கக்கூடிய மரியாதை அன்பை எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது கதவை திறந்து எங்கெங்க போயிட்டு வந்தீங்க இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டா அவர் எதை விரும்புவார்? எதை விரும்புவார்? வெளியில கிடைக்கிறதா விரும்புவார். உண்மையா இல்லையா? அப்போ உங்களுக்கு காதல், மரியாதை, அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் முதல்ல வீட்டில இருந்து வெளிப்பட்டப்பட்டாதான் நிரந்தரமா இருக்கும். அது அப்பதான் அது உறுதியாகும். அது இல்லை என்றால் உறுதியாகாது. அவர் எங்கே கிடைக்கிறதோ அதை தேடி செல்வார். அதுபோல்தான் மனைவியும் எங்கே கிடைக்கிறதோ அதை தேடி செல்வாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் மிக முக்கியமான தேவை, மிக முக்கியமானது, அதற்கு பிறகு நன்றியோடு நடந்து கொள்ளுதல். கணவனும் மனைவியும் ஒரு 2 வருஷம் நன்றியா இருப்பாங்க. எல்லாமே இன்னைக்கு கொஞ்ச காலம் தாங்க, அப்படிதான் இன்னைக்கு பார்க்கிறோம் குடும்ப உறவுகளை. கொஞ்ச காலத்துக்கு பிறகு திருப்தியே இல்லாத மாதிரி தான். இல்ல மஷா அல்லா பெரும்பான்மையான மக்கள் வர்றாங்க. ஒரு ஆளை கூப்பிட்டு தனி ரூம்ல உட்கார வச்சு உங்க மனைவியை பத்தி சொல்லுங்கன்னா அவ்வளவுதான், அவர் அழுது புலம்பிடுவார். இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. இல்ல மஷா அல்லா, நல்லா பாதுகாத்தவர்களை தவிர. இந்த நன்றி கணவன் மனைவியிடத்திலே காட்டப்பட வேண்டும். உங்கள் மனைவிக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. உங்கள் கணவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. அதை செய்யுங்கள். அவர்களுடைய ரூஹை அல்லாஹ் எடுப்பதற்கு முன்னால் யோசிச்சு பாருங்க. என்னதான் உங்க மனைவி செய்யட்டும், உங்களுக்கு உங்க மனைவி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கணவன் இல்லாத வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. மனைவிமார்களே எப்படி இருக்கும்னு சொல்லி, என்ன ஆகும்னு சொல்லி. விதவையாக ஆகிய பெண்களிடத்திலே சென்று கேட்டால் தெரியும் அந்த வாழ்க்கையுடைய அருமை என்னவென்று. அந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நாங்கள் செய்ய நினைத்தோம் ஆனால் செய்ய முடியலையேன்னு அவங்க கவலைப்படக்கூடிய விதத்தை அப்போ புரியும். நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த அருளும் தெரியாதுல்ல நமக்கு. கிடைக்கிற வரைக்கும் ஒன்று பெருசா தெரியும், கிடைச்சிருச்சுன்னா அது சாதாரணமா இருக்கும். அதானே? அப்படியே இல்லையா? எல்லாத்துலேயும் அப்படிதான். துணியால BMW கார் வாங்குறது இப்போ அவருக்கு லட்சியம்னா வாங்கிட்டாருன்னா அதுக்கு பிறகு என்ன கார் இருக்கோ அதை தேடி தான் போவார். அங்கே நிற்க மாட்டார. iPhone 7 வந்தா 7S+ இப்படிதான் போய்கிட்டே இருப்போம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு ஆசைகளை உணரக்கூடிய காலத்தில் தான் நாம் வாழ்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் இந்த குணத்தை பாடமாக படிப்போம். பாடமாக படிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் அதிகமாக நன்றி செலுத்த கடமை உள்ள ஒரு மனைவி இருப்பார்கள் என்றால் யாராக இருக்க முடியும்? யாராக இருக்க முடியும்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன்? அவங்க நபின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வை கல்யாணம் முடிக்கல. மற்ற மனைவிமார்களாம் நுபுவத்துக்கு பிறகுதான். ஆனால் ரசூலுல்லாஹ்வை ஒரு நபின்னு தெரிஞ்சவங்க கல்யாணம் முடிக்கல. தங்களை விட செல்வத்தில் கூடுனவங்களும் இல்லை. அவங்க ஒரு சாதாரண மக்காவில் வாழ்ந்த ஒரு மனிதர், அவ்வளவுதான். வியாபாரத்தில் நேர்மை, குறைஷி குடும்பத்தில் பிறந்தவர், உண்மையாளர். இந்த தன்மைகளுக்காகவே தன்னை ஒரு பெண் ஏற்றுக்கொண்டாள். நுபுவத்துக்கு முன்னாடியும் நுபுவத்துக்கு பிறகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் அவர்கள் மரணிக்கும் வரை, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம் வரை ஒரு சிறந்த மனைவியாக வாழ்ந்து மரணித்தார்கள். 1000 உதாரணங்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய மரணம்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் பிரதிபலித்தது. எப்பெல்லாம் அந்த பேரை கேட்டாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றிய நல்ல செய்திகளை சொல்லாம விட மாட்டாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்த பாசம் எப்படி என்று. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களில் கதீஜா அவர்கள் மீது நான் பட்ட ரோஷத்தை போன்று யார் மேலும் நான் ரோஷப்படல. வீட்டில் ஏதாவது ஆடுகள் அறுக்கப்பட்டால் கூட அந்த இறைச்சியின் மாமிசங்களை கதீஜா ரதியல்லாஹுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய தோழிகளுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்து அனுப்புவாங்க. தன் மனைவியை நினைச்சு எப்படி நன்றி உள்ளவர்கள் அவர்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய நபிமொழி. ஒரு முறை கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டே இருக்காங்க, புகழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு ரொம்ப ரோஷம் வந்துருச்சு. கேட்டாங்க ரசூலுல்லாஹ், கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவுதான் மனைவிமார்களை அல்லாஹ் உங்களுக்கு மாற்றி கொடுத்தாலும் இன்னும் அந்த வயசான பெண்ணை நினைச்சிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான பதிலை தன் மனைவியின் மீது கோபப்படாமல் அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு உணர்த்துகிறார்கள். எப்படி? ஆயிஷா, யார் தெரியுமா அந்த பெண்? கத் ஆமன்து பி இத் கஃபர பின் நாஸ். என்னை ஈமான் கொண்டால் அந்த பெண் மக்கள் என்னை புறக்கணித்த பொழுது, வஸத்தகனி, என்னை உண்மைப்படுத்தினால், நான் உண்மையாளர் என்று கூறினாள், ரலியல்லாஹு அன்ஹா, மக்கள் என்னை பொய்ப்படுத்திய பொழுது, மக்கள் என்னை புறக்கணித்த பொழுது, ஒதுக்கிய பொழுது அவர்களுடைய செல்வத்தால் என்னை அரவணைத்துக் கொண்டாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த மனைவிமார்கள் மூலமாகவும் கொடுக்காத வாரிசை அல்லாஹ் எனக்கு அந்த பெண்ணின் மூலமாக கொடுத்தான். எதை செய்யாம இருக்கட்டுங்க உங்களுடைய மனைவிமார்கள், நன்றி செலுத்துறதுக்கு, அந்த பெண்ணுக்கு நீங்க நன்றியோட வாழ்றதுக்கு உன்னுக்கு நன்றி செலுத்த வேணாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கடைசி வார்த்தை, அல்லாஹ் எனக்கு மற்ற மனைவிமார்கள் மூலமாக கொடுக்காத குழந்தை அல்லாஹ் அவர்கள் மூலமாக கொடுத்தான். உங்களுடைய மனைவியின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குழந்தையை கொடுத்தால் அது எவ்வளவு பெரிய நிஅமத் தெரியுமா? குழந்தை கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தை இல்லாத பெண்களிடத்தில் போய் கேட்டு பாருங்க. 2 குழந்தை 3 குழந்தை பெற்று ஒரு பெண் கொடுக்கிறாள்னா சாதாரணமானதா? உங்க குழந்தை இல்லாத பெண்களிடத்தில் சென்று அந்த குழந்தையை பெருக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களிடத்தில் சென்று அந்த அருமையை கேட்டு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஒரு மனைவியை கொடுத்து இந்த உலகம் அழியும் வரை வாழ்வதற்கு உங்கள் மூலமாக ஒரு வாரிசை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு நீங்க நன்றி செலுத்த வேணாம்? நாங்க மட்டும் தான் நன்றி செலுத்தணுமா? அப்ப மனைவிமார்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேணாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தை பார்த்தேன், அதில் பெண்களை அதிகமாக பார்த்தேன். அவர்கள் மறுப்பாளர்களாக இருப்பார்கள். இருந்த காரணத்தால் ரசூலுல்லாஹ் இடத்தில் கேட்டார்கள் சஹாபாக்கள், யக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹ்வை மறுத்த காரணத்தால் அவர்கள் நரகத்தில் இருந்தாங்களா அவ்வளவு அதிகமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அவர்கள் கணவன்மார்களுக்கு மறுத்தவர்களாக, நன்றி இல்லாதவர்களாக வாழ்ந்த காரணத்தால். எப்படி அல்லாஹ்வுடைய தூதரே, கணவன்மார்களுக்கு நன்றி இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள்? அவ்வளவு காலம் அவர்கள் வாழும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு நலவை செய்திருப்பான். ஆனால் ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்கும். அப்போது அந்த பெண் சொல்வாள், மா ரஅய்து மின்க கைரன் கத்து. பல பேர் கேட்டிருக்கலாம் இந்த வார்த்தையை, உங்கள்கிட்ட இருந்து எதுவுமே எனக்கு கிடைக்கலன்றா. இப்படி அந்த பெண், சாதாரண வார்த்தை அல்ல, இப்படி அந்த பெண் கூறுவாள், இப்படி கணவனுக்கு நன்றி இல்லாத பெண்களை நரகத்திலே நான் அதிகமாக பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறுதியாக இந்த விஷயங்களை கூறி முடிக்கிறேன், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி வ அன கைருக்கும் லி அஹ்லி. உங்களிலே சிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவர் தான், அவ்வளவுதான். நீங்க தொழுங்க, ஜக்காத்து கொடுங்க, ஹஜ் செய்யுங்க, தஅவா செய்யுங்க, என்ன வேணாலும் செஞ்சுங்க. உங்களுடைய மனைவி இடத்திலே நீங்கள் சிறந்த கணவராக இல்லை என்றால் நோ, சிறந்த மனிதர் நீங்கள் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சான்று.
அதுபோல பெண்கள் ஐயும்ரஅத்தின் மாத்தத் வ ஸௌஜுஹா அன்ஹா ராதின் தഖலத்தில் ஜன்னah, எந்த ஒரு பெண் கணவனின் பொருத்தத்தோடு மரணிக்கிறாளோ அவள் சொர்க்கம் செல்வாள். சுப்ஹானல்லாஹ். கணவனின் பொருத்தம் இருந்தால் சொர்க்கம், கணவனின் பொருத்தம் இல்லை என்றால் சொர்க்கம் இல்லை. இப்போ இஸ்லாமிய மார்க்கம் இந்த உறவை அமைத்த முறையே இதுதான். கணவனும் மனைவியும் அன்பையும் பாசத்தையும் பரிமாறி ஒருவருடைய பொருத்தத்தை, ஒருவர் மற்றொருவருடைய பொருத்தத்தையும் அன்பையும் பாசத்தையும் பரிமாறி பரிமாறி தங்களுடைய மரணம் வரை சிறந்த கணவனாக சிறந்த மனைவியாக அவர்கள் வாழ்ந்து மறைந்தால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் அவர்கள் வெற்றியாளர்களாக மாற்றப்பட்டு சொர்க்கத்திலும் இன்ஷா அல்லாஹ் கணவன் மனைவியாக ஒரே குடும்பமாக அவர்கள் வாழ்வார்கள். குர்ஆனில் பல வசனங்கள் அதற்கு ஆதாரம். கண்ணியத்துக்குரியவர்களை, அப்படிப்பட்ட வாழ்வை நாம் ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குடும்ப வாழ்வை மகிழ்ச்சியான வாழ்வாக எமக்காக்கி தருவான். இன்ஷா அல்லாஹ் ஆக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைங்க. அதை புரிஞ்சா அழகு, காசு, பணம் இது மட்டும் இல்லை வாழ்க்கை. அந்த பெண்ணிடத்திலே தீன் இருந்தால், அந்த ஆண்டிடத்திலே தீன் இருந்தால் அது போதும். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கூட்டு போறதுக்கு ரெண்டு பேரையும் அங்கே போனால் அங்கே அழகு முக்கியம் இல்லை, வயசு முக்கியம் இல்லை. ஏனெல்லாம் அது ஒவ்வொரு நாளும் அந்த அழகு அதிகரிச்சுட்டே இருக்கும். வயசு கூடாது, வாலிபம் மாறாது. நிரந்தரமான வாழ்க்கையில் அல்லாஹ் உங்களை இணைத்து வைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட குடும்பங்களாக எம்முடைய குடும்பங்களை அல்லாஹ் ஆக்குவானாக.